கோர்ட்ல வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாரி "சொல்லுங்க சிந்து, உண்மைய சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத வச்சு தான் நான் தீர்ப்பே எழுத முடியும். ஏன்னா சிவா மேல எந்த தப்புமே இல்லன்னு தெரிஞ்சா, அவர நாங்க வந்து வெளிய உட்டுருவோம். ஒரு வேள சிவா கிட்ட தான் எல்லா தப்பும் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா வந்து சிவா வந்து தண்டனைக்குரியவரா மாறுவாரு. ஏன்னா 2 பொண்ணுங்கள அவரு ஏமாத்திருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சொல்றாங்க. சிந்து யோசிக்கிறாரு. அப்ப நம்ம உண்மைய சொல்ட்டா, இந்த டாக்டர வெளிய விட்டுருவாங்களா? அப்ப டாக்டருக்கு தண்டனை கிடைக்காதா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சரிங்க மேடம். நான் எல்லா உண்மையும் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்றதுக்காக முன் வராங்க. அத பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. "சிந்து வேணாம் சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ண காட்டுறாரு. "இல்ல டாக்டர் நான் சொல்லி தான் தீருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து என்ன பண்றாங்க, அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. சொல்லுங்க சிந்து என்னதான் நடந்தது? உங்கள சிவா வந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணது உண்மையா? அதுக்கப்புறமா வந்து சினேகாவ காதலிச்சது உண்மையா? அப்படின்ற பட்சத்தில இதில யார் மேல தப்பு? என்ன விஷயம் நடந்தது? எல்லாம் சொல்லுங்க." அப்படின்னோனே, அது வந்து நான் வந்து டாக்டர் கூட தான் சேர்ந்து வாழ விரும்புறேன். அது டாக்டர எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் தான் எனக்கு எல்லாமே நான் நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. கரெக்ட்டா மேடம் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து நிக்கிறாங்க. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. பார்த்தா ராம் வந்து அங்க வராரு. அவர பார்த்துட்டு "நீங்க இந்த கேஸ்க்கு சம்மந்தப்பட்டவரா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மேடம் இந்த கேஸ் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் மேடம்." அப்படின்னோனே, "ம் என்ன சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா மேடம். நான் கொஞ்சம் பேசிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, உடனே வந்து அந்த வக்கீல் வந்து, "மேடம் இவரு நான் சொல்லி தான் மேடம் வந்திருக்காரு. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரு. நான் தான் மேடம் வர சொன்னேன். இவர சாட்சியா நீங்க எடுத்துக்க முடியுமா?" அப்படின்னோனே, உடனே வந்து யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? ஐய்யய்யோ! ராம் எப்படி இங்க வந்தான்? இவன் எப்படி இங்க வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. வந்து ஸ்னேகாவோட அப்பா. அடுத்து வந்து, "மேடம் கொஞ்சம் பேசணும் மேடம். மேடம் இப்ப வந்து சிந்து வந்து ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வேணா நம்ம அவர பத்தி கேட்போமே." அப்படின்றாங்க. "இல்ல முதல்ல நான் சொல்றத கேளுங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி, உடனே யோசிக்கிறாரு நம்ம வந்து சிவா, இவர எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே! ஆமா, மேடம் இவர் வந்து ஸ்னேகாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மேடம். எனக்கு ஸ்னேகா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கா அப்டின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நான் சொல்றேன்" அப்டி சொல்லிட்டு, இந்த மாரி இந்த ஸ்னேகா வந்து காதல் பண்ணதெல்லாம் உண்ம கிடையாது. இந்த டாக்டர் மேல உண்மையான காதல் வச்சுக்கல. இந்த கேஸே வந்து பொய் மேடம் அப்டின்றாரு. அத கேட்டு அப்படியே அதிர்ச்சியா எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸ்னேகா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்னேகாவும் சிவாவும் 3 வருஷமா ஒண்ணா விரும்பியிருக்காங்க. நீங்க எப்படி அந்த காதல் வந்து பொய்ன்னு சொல்லுவீங்க மேடம்? அந்த டாக்டர் வேணா இந்த ஸ்னேகாவ விரும்பியிருக்கலாம் மேடம். ஆனா ஸ்னேகா டாக்டரெல்லாம் உண்மையா காதலிக்கல மேடம். ஏன்னா டாக்டர வந்து காதலிக்கல. என் ஃப்ரெண்ட தான் காதலிச்சா மேடம். இதுதான் உண்மை மேடம்." அப்படின்னோனே, "நீங்க என்ன சொல்ல வரீங்க?" அப்படின்னோனே, "மேடம் என்னோட ஃப்ரெண்டு வந்து பேரு ஷாம் மேடம். அவன் பாவம் மேடம். இவ்வளோ நாளா கோமால இருந்தான் மேடம். எழுந்துக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்னேகா தான் மேடம். இந்த ஸ்னேகாவ லவ் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா மேடம். லவ் பண்ணோனே இந்த ஸ்னேகா வந்து நல்லா தான் மேடம் இருந்தா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்தா. 2 பேரும் ரொம்ப சுத்துனாங்க மேடம். எல்லாமே அவங்கக்குள்ள வந்து நடந்த விஷயங்கள்லாம் நெறைய நடந்திருக்கு மேடம். உயிருக்கு உயிரா விரும்பினது தான் இந்த ஸ்னேகா சொன்னா என் ஃப்ரெண்டு. அத நம்பி அவனும் பழகுனான். இந்த சூழ்நிலையில இங்க வந்து இந்த டாக்டர் வந்து வந்துட்டாரு. டாக்டர் சிவாவ பார்த்தோன்னே அப்படியே மனசு மாறிட்டா. இந்த டாக்டர் தொழிலுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால அவங்க அப்பாவும் ஸ்னேகாவும் சேர்ந்து வந்து என் ஃப்ரெண்ட வந்து அடிச்சு இந்த மாரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க மேடம். இவ்வளோ நாள் கோமால இருந்தவன் இப்ப தான் மேடம் கண் திறந்தான். ஆனா அது கொஞ்சம் கூட யோசிக்காம அவன தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். இதான் மேடம் நடந்தது. மேடம் இவ யாருன்னே தெரியாது மேடம் எனக்கு அப்படின்றாங்க. உடனே சிவா வந்து யாருன்னு தெரியாதுன்னு எப்படி சொல்லுவ ஸ்னேகா? இவரு உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்கல்ல அப்படின்றாங்க. அது கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடையுறா. ஆமா மேடம். இவர சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ன்னு என்கிட்ட அறிமுகப்படுத்தி இல்ல மேடம் இந்த இந்த எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்றாங்க மேடம். இவ யாருன்னே தெரியல மேடம். இவன்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா மேடம்? இவ்வளோ பெரிய பழி என் மேல போடுறான் அப்படின்றாங்க ஸ்னேகா. என்கிட்ட சாட்சி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்னேகா அப்புறம் அவங்க அப்பா எல்லாம் பேசின ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே குடுக்குறாரு. அத பார்த்த நீதிபதி வந்து தீர்ப்பு எழுதுறாங்க. இந்த மாரி ஸ்னேகா போட்ட கேஸ வந்து தள்ளுபடி பண்றாங்க. டாக்டர வந்து சிவா வந்து விடுவிக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. மேடம் தயவுசெய்து என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்தி குடுங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு, அவர வந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் வந்து அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க ஜட்ஜு. இதனால ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்னேகாவ பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு சிவா. ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லா விஷயத்த உண்மையா இல்லாதவன்னு நெனச்ச. ஆனா காதலிச்சு என்னை ஏமாத்திருக்க. என் மூஞ்சிலயே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சிவா போறாரு. சிவா சிவான்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்படியே அழுதபடி நிக்கிறாங்க. என்ன பண்ண தெரியாம.